ஏண்டா காட்டுக்குள்ள மொத்தம் 25 புலி இருக்குன்னு கணக்கெடுத்தான், அதுல ஒண்ணு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? என்ன சார், ஊருக்காரங்கள்ல முனுக்கு வேட்டையாடுறதுக்குள்ள எவனாவது மோப்ப முடிச்சு வந்துடுறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணுறது? வந்தா புலியோட சேர்த்து அவனையும் போடுறா. நீ காட்டுக்குள்ள புலிய கொன்னாலும் சரி, மனுஷனை கொன்னாலும் சரி, விசாரிக்க நான் தான் வரணும். என்ன மீறி ஒரு பையன் இந்த காட்டுக்குள்ள வரவும் முடியாது, வெளியே போகவும் முடியாது. இப்படி வாங்க போலியே. தேனையே இந்த புடி புடிறியே, என்ன ஒரு முரட்டுத்தனம். ஐயா எப்பா சீக்கிரம் கொடுங்கப்பா, வீட்டில் ஏகப்பட்ட வேலை கிடக்கு. என்ன பிள்ளை குட்டி, இப்போ பார்த்தாலும் வீட்டில் வேலை கிடக்கு வேலை கிடக்குன்னு சொல்ற. அப்படி என்னதான் ஏன் வேலை? என்ன வேலையா? அங்கடா திங்க குட்டிகளா, எங்கடா இன்னும் 2 குறையுது? அம்மாக்கு வாந்தி வாந்தியா வருதா, கூட்டார் சொல்லுவா. கேட்டேல்ல, என் ஜிங்க குட்டி சொன்னதை கேட்டேல்ல. இதுக்கு மேலே நான் உனக்கு விளக்கணுமா? என்னையா எனக்கு விளையாடுறதுக்கு தங்கச்சி பாப்பா நான் சொல்லி போட்டேன். இந்த தடவை இல்லைனா என்னடா ஐயா, அடுத்த தடவை தானே. வாங்க போலாம். என்ன இது? இந்த ஊர்லயே நம்ம இனத்தோட எல்லா அம்சமும் உன் மவனுக்கு தாயா அப்படியே அமைஞ்சிருக்கு. பச்சிப்பறவை சத்தத்தை இணங்காகிறதுலையும் சரி, சீவாத்தி தடம் பார்த்து புலங்குறதுலையும் சரி. தம்பி புலியா? நானும் எத்தனையோ பேரோட காட்டுக்கு தேனெடுக்க போயிருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் உங்க ஐயாவை தவிர எவனுமே தொங்குப்பாறையில இறங்கி தேனெடுத்ததில்லை. ஐயாவுக்கு அப்புறம் நம்ம தம்பிதாயா அங்க இறங்கி தேனெடுத்திருக்கு. அந்த பளிச்சியாத்தா மேல சத்தியமா சொல்றேன், ஒரு நிமிஷம் அப்படியே உங்க ஐயாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சியா. ஐயாவை பார்த்த மாதிரி இருக்கு, கொய்யாவை பார்த்த மாதிரி இருக்கு. மொத்த கொடியில அவன் மட்டும் தான்லையா? ஏன் நாங்களாம் தேன் எடுத்தது இல்லையா? இல்ல நான் எடுத்தது அவனு பார்த்தது இல்லையா? பாறையில எடுத்துட்டாராமா. ஒரு படி தேனு கொடுத்ததுக்கே இந்த நக்கு நக்குறானுங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருந்தா தேனையும் நக்கி விட்டு அப்படியே அவன் காலி சேர்த்து நக்கிருப்பானுங்க. நம்ம வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு. இப்போ இதுக்கு அந்த வீட்டு பேச்சு இங்க பேசுறீங்க? நீ எதுக்கு இப்ப நடுவுல நிறையாட்டம் உள்ள விடுற? ஆமா, நம்ம வீட்ல பொண்ணு சமைச்சு 6 வருஷம் ஆச்சு. கட்டி வச்சிருந்தா நேரம் 10 புள்ள பெத்திருப்பா. அவளை கட்டி கொடுக்கற 2 பேருக்கு யோசனை இருக்கா? வீட்ல பொண்ணு மாதிரியா இருக்கா? சின்ன பசங்களோட சேர்ந்து காட்டையே அளக்குறா. சரியா வரும். இப்போ ஓடி பாப்போம். இப்ப என்ன பண்ணுவ? எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கடம்பன் தேனு கொடுக்கறப்போ அங்க போகாதன்னு. போனதும் இல்லாம கேலி வேற. டேய், அந்த செந்தட்டியை குடுறா. இனிமே கடம்பன் பக்கம் உன்னை பார்த்த வச்சு தேய்ச்சிருவேன். இரு, உங்க அண்ணன் கிட்டே சொல்றேன். என்னடா ஒளிச்சு வச்சதுல அரிக்குதுக்கா. அதான் அங்க வச்ச. புத்தலா பேசுறதுக்கு அந்த குந்தானி வச்சு அடிச்சிருக்கா ரதி. அவளும் ஒன்னு போய் சுத்தி தர்றா. குடிச்சிருந்தா கட்டி கேட்டு தானையா? ஏற்கனவே அண்ணனுக்கு நம்மளை பார்த்தாலே வேப்பம் கையா இருக்கு. இதுல இது வேறையா? என்ன புலக்குட்டி பயந்துட்டியா? திருவோட்டுக்காய் பட்டு இருந்தா சும்மா கிண்ணுன்னு இருந்திருக்கும். பார்த்து சூதானமா இருந்துக்க. நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். யார்கிட்ட சொல்ற? யார்கிட்ட சொல்லணும்? இந்தா இவங்கிட்ட சொல்லு. எனக்கு என்ன பயமா? என்கிட்ட மியூசியம். ஏய், ஒருத்த ரத்தம் பாஞ்சவனா இருந்தா வந்து விளையாடு.
Hello, sir. And I'm Hello. Mr. Chandramouli, famous geologist. Glad to meet you. And Mr. Vijayan, our company Hello, sir. consultant. Very nice. Let's carry on. Thank you, sir. மேற்கு தொடர்ச்சி மலையோட சவுத் ஜோன்ல இருக்கிற இந்த ஏரியா பேரு கடம்பவனம். இந்த ஏரியாவை சுத்தி எங்க டீம் தரோவா ரிசர்ச் பண்ணதுல கிழக்கே புலிவராயன் மலையில இருந்து மேற்கே கடுகுதடி வரைக்கும், வடக்கே நெட்டிமுறிச்சான் காட்டுல இருந்து தெற்கே ஆனைக்குன்று வரைக்கும் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே நம்ம சிமெண்ட் தயாரிக்க தேவையான லைம் ஸ்டோன்ஸ் கொட்டி கிடக்கு. இங்க இருக்கிற லைம் ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்பர் 1 குவாலிட்டி. இங்க இந்த லைம் ஸ்டோன்ஸை வெட்டி எடுக்க ஆரம்பிச்சோம்னா கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு கண்டினியூஸா வெட்டி எடுக்கலாம். இயர்லி 50,000 crores-ல இருந்து 1 lakh crores வரைக்கும் ஈஸியா டர்ன் ஓவர் பண்ணலாம். தட்ஸ் அவர் பாயிண்ட். சார், அந்த பிரச்சனை பற்றி அண்ணன் கொண்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அந்த இடத்துல அதாவது என்ன பெரியாது கடம்பவனம் சார். அங்கே பல தலைமுறையாக ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ கூட ஒரு 100-150 குடும்பம் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிற வரைக்கும் அங்கேருந்து நம்மளால் ஒரு சின்ன கல்லை கூட எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லை சார், நம்ம அரசாங்கமே நீங்கள் கீழே இறங்கி வாங்க, உங்களுக்கு பல சலுகைகள் பண்ணித்தரேன்னு சொல்லியும் எங்களுக்கு எதுவும் வேணாம், நாங்கள் இறங்கி வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ சீக்கிரமாக அவங்க இறங்கவும் மாட்டாங்க. இப்போ என்னென்ன பண்ணுறது? ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ எதுக்கடி காடு அதற மாதிரி அலற? என்ன கருவண்டு ஆசை கூப்பிட்டா கோச்சுக்கிற? நான் கருவன்னா நீ என்ன சில்வண்டா? இல்ல, பொன்வண்டு. ஏண்டி எத்தனை தடவை சொல்றேன் என் பின்னாடி வராதுன்னு? சொன்னா கேக்குறியா? நீ ஊன்னு சொல்லியா? பின்னாடி எதுக்கு? உன்னை கட்டிக்கிட்டு உன் கூடவே வரேன். யோ யோ, அந்த பாம்பு என்னையா பண்ணுது? பாம்புன்னு தெரியுது, என்ன பண்ணுதுன்னு தெரியலையா? யோ சொல்லியானா, சும்மா சொல்லியானா. இதை தான் பண்ணிட்டு இருக்கு. டேய் நில்றா. இவங்க என்கிட்ட மாட்டல. ஏண்டா நீங்க மாடு நோகாம நுக்கு தின்ட்டு போயிடுறீங்க. அந்த ரேஞ்சரு எங்க நுங்குன்னு விட்டுட்டு இருக்கான். அப்படியே அடிச்சு மறைக்கிறான். டேய் ஐயா மறைக்கிறான், நம்ம யாருன்னு காட்டுங்கடா. இவங்களையோ தந்தத்தையோ ஜீப்ல ஏத்துங்கயா. என்னங்க வந்தீங்க, அடிச்சீங்க, நீங்க பாட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கீங்க. காட்டுல மரம் வெட்டி கிடக்குது, யானை செத்து கிடக்குதுன்னு எது நடந்தாலும் எங்களை தானே பிடிச்சி நோண்டுறீங்க. இன்னைக்கு இவங்களை கையும் களவுமா பிடிச்சிருக்கோம். என்ன பண்ண போறீங்க? அதுக்கு உனக்கு என்ன மெடல் குத்தி விடணுமா? தாழ்றா,
முடியாதுங்க. கடம்பா இங்கிட்டு வா. ஐயா, தம்பி பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க ஐயா. தெரியாம பேசிருச்சு. உங்களுக்கு தெரியாத நல்லது கெட்டது இல்ல. நீங்க பார்த்து எதுனா செய்யுங்க ஐயா. என்ன தம்பி, அவங்கெல்லாம் அதிகாரிங்க, அப்படி பேசலாமா? அவங்களெல்லாம் பகைச்ச கூடாதியா? குட் ஈவினிங் சார். இவர் தான் கடம்பவனம் டிவிஷனோட டிஎஃப்ஓ மிஸ்டர் பசல் ராஜா சார். ஹலோ. அவர் ரேஞ்சர் கர்ணா. ஹலோ சார். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ. ஏங்க யாரோ 2 பேர் வந்திருந்தாங்கங்க. உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு சாவி கொடுத்தாங்க. வெளியில வந்து பார்த்தா புதுசா ஒரு கார் நிக்குதுங்க. ஒரு சின்ன gift தான். நான் சொல்றதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கான ஷேர்ஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம் சார்? அந்த கடம்பாவனத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் காலி பண்ணணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சார். அவங்கள அடிச்சு தடுத்துடலாம். அவங்க மேலே ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள அந்த மலையிலேருந்து கீழே இருக்கணும். நீங்கள் ஏன் சார் வரி பண்ணுறீங்க? அவங்க உள்ள எங்கேயோ 4வது 5வது மலையை தள்ளி இருக்காங்க. கையை காலை உடைச்சு துரத்தின கூட கேட்கறதுக்கு ஒரு நாதி கிடையாது. அவசரப்படாதீங்க சார். நாங்கள் அங்கே தோண்ட போகிறதே லைசன்ஸ் இல்லாமல் இல்லீகலாக தான் தோண்ட போகிறோம். நீங்கள் அனாவசியமாக கை வச்சு அது ஒரு இஷ்யூ ஆகி எங்களால் தோண்ட முடியாமல் போயிடுச்சுன்னா வேற என்ன சார் பண்ணலாம்? சொல்கிறேன். எனக்கு கொடுக்கா. இங்க பாருக்கா, நாங்க பேச போற பஞ்சாயத்துல கடமை எப்பயே தாலி கட்ட ஒத்துக்கிட்டா கூட நீ தயாரா இருந்துக்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வாங்கடா போலாம். கையில 60 வச்சுக்கோ, பரவாயில்லையா? வாடா பாத்துப்போ, நம்ம பையன் தான்டா. ஏப்பா கடம்பா, இங்க வாப்பா, ஒரு சின்ன பஞ்சாயத்து இன்னும் இருக்குல்ல. ஏப்பா கடம்பா, இந்த உள்ளான கட்டிட்டுன்னு சொல்லுதுல, சட்டை விட்டுனாலே போய நீ என்னப்பா வச்சு வளவல் நிறுத்திட்டு இருக்க? டேய், அவன் தரப்பு நியாயத்து கேட்குமா இல்லையா? பாவம்டா. பஞ்சாயத்தோட முடிவு, நீ ரதி கழுத்துல தாலியை கட்டுற. அடி பஞ்சாயத்து வரக்கூடாது. வேலைக்கே ஆகாது. ஏண்டி சின்ன பசங்களை கூப்பிட்டு வச்சு இப்படி பண்றியே? உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? ஓ, நான் இப்படி பண்றது உன் பின்னாடி சுத்துறதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியுதா? டேய் கருவண்டு, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நீயா என்கிட்ட வந்து என்ன கட்டிக்கோ கட்டிக்கோன்னு உன்னை சொல்ல வைக்கல? சொல்ல வைக்க. நானும் வைத்தி தானே எதையாவது பிடிச்சி அரைச்சிக்கிட்டே. யோ வைத்தி வாயா. யோ, இந்த மணியை எடுத்து உள்ள வையா. ஏன்? ரொம்ப வீரியமான வெறியா. அன்னைக்கு வந்தப்ப தெரியாம எடுத்து தின்னுட்டேன். ஒரு வாரம் வீட்டை விட்டு வெளில வர முடியாம என் பொண்டாட்டி இடுப்பு போச்சியா. யோ, நீங்க ஏன் எனக்கு தெரியாம இதை எடுத்து தின்னு? யோ வைத்தி, நீதான் உன் காலத்துல பெரிய ஆளாச்சாமே. ஒண்ணுக்கு 5 வச்சிருந்தியா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? கடமை கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்க. நீ குடுக்கற மருந்துல என்ன கட்டிக்கோ கட்டிக்கோன்னு அவன் என் பின்னாடி சுத்தி சுத்தி வரணும். கொடுத்துருவோம். இந்த இதை நல்லா தட்டி அவன் சாப்பிட்றதுல கலந்து கொடுத்துட்டு காலம் பூரவும் காலடியிலே விழுந்து கிடப்பான். வைத்தினா வைத்திதான். யோ வைத்தி, என்னையா இந்த வேற எடுத்து கொடுத்துட்ட? யோ வைத்தியம்ல, அதான் போய் கொடுக்கட்டும். தம்பி கடம்பா, ஐயா, காலையில இருந்து வெறும் வயித்தோட இருக்க. ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு வேலை செய்ப்பா. சரியா?
என்ன கடம்பா இந்த ஒண்டி வேலை பார்த்துட்டு இருக்க? என்னடா வீட்டுக்குள்ள ஒரே வேலையை செஞ்சு செஞ்சு சலிச்சு போச்சு. அதான் இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு வந்திருக்கேன். எதையா தூக்கவா? ஐ கஞ்சி. என்னடா ஓ கஞ்சி நீ குடிச்சிட்டியா? சரி வா புல்லு கட்டு தூக்கி போடு. கையடியா, வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு? டேய் வேலை கிடைக்கியா? வீட்டுல என்ன வேலை கிடைக்கியா? வேலை கிடக்கு சொல்றேன். ஐயோ எங்க உட்காந்து திட்டி உன் புருஷங்கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்கிறதுக்கு போதும் போதும் இருக்கு. ஏன் இப்படி அறைய குறிமா வர? தள்ளி கழுவி இறக்கி விடுறா. தள்ளி கழுவி சொன்னா கேளு. புள்ளதாச்சும் கொண்டு இறக்கி விடுறா. தள்ளி கழுவி. இங்க பாரு உன்னையால என் பொண்ணுக்கு பேர்கால பார்த்து பார்த்து என் கை ரேகையை தேடி போச்சு. இறக்கி விடுறா. சொன்னா கேட்க மாட்டேன். அப்ப நீ உங்களவா? ஐயோ பாய் பயலே. டேய் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ திங்கிற கிழங்குல உனக்கு விஷத்தை வச்சு கொல்றேன்டா. என்னை விட்டுட்டு எங்க போனேன்னு தெரியலையே. கடம்பா 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 எங்கே விட்டு போனீங்க? நீ எங்கடா போன? நான் உண்டு என் பொண்டாட்டி விட்டு வீட்டுக்குள்ள இருந்திருப்பேன். என்ன இந்த காட்டுக்குள்ள கூட்டி வந்து கதற விட்டீங்களா? சரி வா போலாம். கரடியை பார்த்தோன்னா கண்ணு முன்னு தெரியாம ஓடி வந்திருக்க போல. கரடிதான் பார்த்து பயம் இல்லையா? அது குரவலையை கடிச்சு துப்பி இருப்பேன். குரல் கொடுத்து கெடுத்து விட்டீங்க. உண்மைதாயா சொன்ன நம்பியா? ஒரு கரடி வருது. கையில் என்னடா? இப்போ எதுக்குடா அதை கீழே ஊத்துனேன்? பின்ன காட்டுலயும் மழையிலும் உசுர கையில பிடிச்சி நாங்க தேன் எடுத்துட்டு வருவோம். நோகாம அதிகாரம் பண்ணி புடிங்கிட்டு போவீங்களா? இந்தா இப்போ இதை நக்கிட்டு போ. என்னடா திமிரா பேசுற? பழங்குடி மக்களுக்கு நீங்க தொந்தரவு கொடுக்கறதாகவும் அவங்கள அடிச்சு துன்புறுத்துறதாகவும் உங்க சரகத்து மேல, அதுவும் குறிப்பா உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு சார். என்ன சார் இது? வாட்ஸ் ஹேப்பனிங்? சார் என்ன பிடிக்காதவ எவனோ மொட்டை பிட்டிஷன் போட்டிருக்கா, அதெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏன் சார் ட்ரஸ்ட் உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? பொது சேவை பண்றோன்ற பேர்ல எதையாவது பிடிச்சி நோண்டிட்டே இருப்பீங்களா? நீங்க நோண்டுற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அடிச்சதுக்கான எவிடன்ஸ் இருக்கா? ஐயா என் பையன் தெரியாம பேசிட்டா மன்னிச்சிருக்கியா? அவனை எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருக்கியா? முதல்ல நீ வெளியே போயா. இந்த ஆளை வெளியே தள்ளு. விட்டுருக்கியா? ஐயா வெளியே போயா. ஐயா நீங்களா சொல்லுங்க சார். அவரை விடுங்க, விடுங்க அவரை. இந்த ஐயாவோட பையன் எங்க? அவர் என்ன பண்ணீங்க? அவர் இப்போ இங்கே உடனே வந்தாகணும், இல்லாட்டா நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்கும் போக வேண்டியிருக்கும். சார் ஏதாவது விலங்க மாறும்போது பார்த்துக்குங்க. அவனை கூப்பிட்டு வாயா. கடம்பா என் பிள்ளை இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே. என்ன சார் இது? மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்க. உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? ஹலோ, இவர் மேல கை வைக்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? காக்கி சட்டையை போட்டுக்கிட்டீங்கன்னா இவர் தப்பே பண்ணிருக்கலாம் சார். நீங்க எப்படி சார் அடிக்கலாம்? அடிச்சதுக்கு எவிடன்ஸ் கேட்டீங்கல்ல, இந்தா இருக்கு. இப்போ என்ன சார் பண்ண சொல்றீங்க? ரேஞ்சர் இஸ் ஆல்வேஸ் எ டேஞ்சர். அவன் மேல ஒரு கண்ணாவே இருக்கணும். ஓகே சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களை மாதிரி மக்களுக்கு உதவி செய்யறதா எங்களோட வேலையே. இனிமே இந்த ரேஞ்சர்னால உங்களுக்கு எந்த வித தொந்தரவும் இருக்காது. அது மீறி ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா எங்க கிட்ட சொல்லுங்க.
எந்த உதவியா இருந்தாலும் எந்நேரமா இருந்தாலும் தாராளமா எங்களை கூப்பிடுங்க, நாங்க இருக்கோம். இந்தாங்க, இதுதான் எங்க முகவரி. என்னடி கடமடை அப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? கட்டி போட்டு அடிச்சிருக்கானுங்க பொட்ட பசங்க. கட்டாம இருந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் என் கடமை யாருன்னு. அது சரி, அவங்க கட்டுனது இருக்கட்டும். உங்க அண்ணனுக்கும் கடமுடுக்கு தான் ஆகாதுல்ல. உன்னை கடமுடுக்கு கட்டி வைக்க உங்க அண்ணன் எப்படி சம்மதிப்பான்? கடம்பனை கட்டிக்க கடமை சம்மதம் தான் வேணும், என் அண்ணன் சம்மதம் தேவையில்லை. அடிபட்டிருக்கடி, வாங்கடி ஊருக்குள்ள போய் சொல்லலாம். There was a septic due to bottle pieces inside the elephant's leg. Now he's all right. இனிமே ப்ராப்ளம் இல்லை. half an hourக்குள்ள மயக்கம் தெளிஞ்சிரும், அதுவே எழுந்திரிச்சு போயிடும். தேங்க்யூ. நல்ல சமயத்தில் நீங்கள் தகவல் கொடுத்தீங்க. பாட்டில் கொத்துனதில் செப்டிக் ஆகி உள்ள புத்து வச்சிருக்கு. இப்படியே விட்டுருந்தா இன்னும் 2 நாளில் செத்துருக்கும். ஐயா, அவன் கீழே இருந்து வந்து இந்த வாயிலா ஜீவன்களை வேட்டையாடுறாங்க. முறையா கீழே இருந்து வந்து இந்த வாயிலா ஜீவனுக்கு உசுர் கொடுத்துருக்கீங்க. உசுர் கொடுக்குறவன் சாமிக்கு சமயம். நீங்க சாமியா? சேச்சே, என்ன நீங்க? அண்ணா, ரேஞ்சர். ஹலோ சார், நீங்க சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் ஆட்களை உள்ள அனுப்பியாச்சு. அந்த காட்டு பயல்களை நம்பிட்டாங்க சார். குட். இனிமே அவங்களை கீழே இருக்கிறதுக்கான வேலையை பார்க்க சொல்லுங்க. கரெக்ட். அமேசான் காட்டிலேருந்து வரவழைக்கப்பட்ட அரிய வகை தேனீக்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த வளர்ப்பு தேனி. இந்த வளர்ப்பு தேனி முறையில சின்னதா ஒரு பெட்டியை உங்க வீட்டு முன்னாடி வச்சாலே போதும், சுலபமா தேன் கிடைக்கும். ஒரு பெட்டிக்கு சராசரியா 5 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் என்னங்க இது தேன் எடுக்கலாம். காலங்காலமா காட்டுல போய் தேன் எடுத்துட்டு வரதானே வழக்கம். அதை விட்டுவிட்டு என்னமோ புதுசா பொட்டியில் அடைச்சு வச்சுக்கிட்டு. I don't think he understands what we are trying to say. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். அதானே, ஊருக்கு எவனும் நல்லது செஞ்சிடக்கூடாது. தா பேச்சியக்கா புருஷன் அன்னைக்கு தேன் எடுக்கிறேன்னு மரத்தில் ஏறி கீழே விழுந்து செத்து போனாரு. நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது? தம்பி சொல்றது நெசந்தானே, பாதுகாப்புன்னு சொல்றாங்க. என்னன்னு தான் கேளுங்களேன். she is correct. ஏன்பா பேசுறதுலாம் பேசிட்டீங்களா? என்னமோ அவங்க புதுசாக வந்து ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் அவங்க நமக்கு நல்லது தானே செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்க. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க, செஞ்சுடுவோம். அதான் தலைவர், இஸ் a born leader. ஆமாண்டா, நல்லா பூ கட்டியிருக்க. உண்மைதான்டா, அவங்க சொன்ன மாதிரி தேன் கொட்டிடும் போலயே. கொட்டும்டா கொட்டும். ஏன்டா காட்டுக்குள்ள நம்ம என்ன தேன் எடுக்க மட்டும் தான் போறோமா? திங்கிற கிழங்கு மத்தல எடுக்க போக மாட்டோம். அவங்க சொன்னாங்களா இவங்க கேட்டாங்களாம். கேனப்பாயில என் தந்தை பேச்சு பேசலாம். அவன் ஆத்தாக்காரி தான் முதல்ல அரிசி வாங்கிட்டு போகுது. முன்னாடி போடா கடம்பா. ஓடு 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 குடியா. எடுத்து அம்மாட்ட விடு. குடியா. ஐயா, உருப்படி அதிகம். போடா. பார்த்தீங்களா அமேசான் தேனியோட பவரை? அமேசிங். நல்ல ருசியா இருக்குல்ல? ஆமாங்க ஐயா. ஐயா, என்னை மன்னிச்சிருங்கய்யா. அன்னைக்கு கூட நீங்க சொன்னதை நான் சரியா புரிஞ்சுக்கல. ஐயா, எங்க சந்ததியில் யாரும் இவ்வளோ காசு பணத்தை பார்த்தது இல்லையா? இது வெறும் ஆரம்பம் தான். உங்களுக்கான செயல் திட்டங்கள் இன்னும் நிறைய இருக்கு. வாங்க உள்ள வாங்க. யோசிக்க கூடாம டக்குன்னு உள்ள அமிச்சிடணும், இல்லாட்ட ஓடிட போறாங்க. இப்ப நாம எங்க போலாம்? விளக்கமாறு பிஞ்சு போயிரும். அம்மா, வீட்டுக்கெல்லாம் போக வேணாம்மா, இங்க இருக்கலாமா, நிறைய பொம்மைலாம் இருக்குமா. சரிடா சாமி. எங்கடா தனியா கூட்டு போற? வாடா சொல்றேன்.
ஏய் என்னடா அது சீம சறுக்குடா உடம்புல நல்லா இருக்கும் வேலை செய்யற இடத்துல சாரதி நான் கொடுத்தாரு ஒரு வாரமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடு 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 குடி 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 ஏய் குறா கொஞ்சம் நல்லா இருக்கா நல்லா சாப்பிடுங்க என்னம்மா கூச்சப்படாம சாப்பிடுங்க Goats have come for sacrifice. ஆடே பிரியாணி சாப்பிட்ற அழகை பார்த்தியா பெரிய ஆடு பார்க்கறது போது இந்த மழை தான் கதின்னு கிடந்தவங்கள கீழே இறக்கியாச்சுண்ணா. இறங்கினவங்க இங்கேயே இருக்கிறதுக்கு ஆசைப்படணும். உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். இதே மாதிரி கல் சுவரு, கான்கிரீட் கூரை, பாத்ரூம் வசதியோட உங்க ஒவ்வொருத்தருக்கும் வீடு கிடைக்க போகுது. கார வீடு கட்டி தராங்கடா. அது மட்டும் இல்ல, பக்கத்திலேயே பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி எல்லாமே இருக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஒவ்வொரு வீட்டோட மதிப்பும் 3 லட்சம் ரூபாய். அம்பிட்டு காசுக்கு நாங்க எங்கேயா போறது? நீங்க பணம் எல்லாம் தரவேனா, இது எல்லாத்தையும் இலவசமா நாங்க உங்களுக்கு தரோம். அப்புறம் இந்த வீட்ல டிவி, மிக்ஸி, கிரைண்டர், கேஸ் அடுப்பு, சோலார் கரண்ட் எல்லாம் வரும். ஐயா இதெல்லாம் எங்களுக்கா? எல்லாம் இங்கேயா வரப்போகுது? இங்க இல்ல, கீழே மலையடி வாரத்துல. என்ன தம்பி ஒன்றும் புரியலையே. மலடி வரலன்றாங்க. அது எப்படி போக I told you he's a born leader. கேளியா என்னையா பேசுறீங்க? உசுரோட மரத்தை பிடுங்கி வேற இடத்துல இடம் பாக்குறீங்களே. உங்களை சாமி கணக்கா நம்பணும் ஐயா, இப்படி பேசுறீங்களே. அட உங்க நல்லதுக்கு தானமா சொல்றோம். கீழே உங்களுக்கு வீடு கட்டி தரோம், அங்க வந்து வசதியா வாழுங்கன்னு வேண்டான்னு முட்டாத்தனமா பேசுறீங்க. இங்க உங்களுக்கு என்ன வசதி இருக்கு? யோ, இங்க வசதி இல்லன்னு யாரையா உன்கிட்ட சொன்னது? வசதின்றது வாழ்க்கை தரத்துல இல்ல, வாழ்ற முறையில தான் இருக்கு. நீ வந்து நாலு நல்லது பண்ணிட்டா என்ன சொன்னாலும் கேட்டுறோம் நினைச்சியா? இங்க பாருங்க, கீழே வந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க எல்லாம் நல்ல ஸ்கூல்ல போய் படிக்கும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். அட உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வேண்டான்னு எதையா உதவி? எங்க இங்க இருந்து துரத்தி விட்டு பிச்சைக்காரன் அலைய விட்டுறதா உங்க உதவியா? ஏதோ உன்ட்ட ஒரு வேலை சோறு சாப்பிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை உயிரோட விடுறோம். இதே நினைப்பாட அடுத்த அடிவாரத்துல கூட கால் வச்சிடாதீங்க, கொன்னு புதைச்சிரும்.